Hey guys, welcome back to another video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் 31 ரிலீஸ் ஆக போற Redmi பிராண்ட் கிட்ட இருந்து Redmi Note 11 SE என்ற மொபைல் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, இவங்க கொடுத்திருக்கிற பிரைஸ் ரேஞ்சுக்கும் இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்ப்போம். சேனல் நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ளார போலாம். ஸோ 11 SE எந்தெந்த மாதிரியான ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் சூப்பர் ஆமோலட் டிஸ்பிளே தராங்க. 64 MP ரியர் ஃபேசிங் கேமரா இருக்கு. பார்த்தீங்கன்னா பேட்டரி 5000 mAh தராங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ். ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 x 2400 பிக்சல் ரேட்ல கொடுத்துருக்காங்க. 6.43 இன்ச்க்கான ஒரு பிக் சூப்பர் ஆமோலட் டிஸ்பிளே இந்த மொபைல்ல இருக்கு. ஸோ இந்த மொபைல்ல 4G சப்போர்ட் வரைக்கும் இருக்கு. 5G சப்போர்ட் இல்லை. ஸோ இதில் நம்ம 2G 3G அண்ட் 4G சிம் வரைக்கும் நம்மளால இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 2 சிம் நம்மளால போட்டுக்க முடியும். ரெண்டுமே நேனோ சிம்மாக தான் போட்டுக்க முடியும். அப் டு 4G பேண்ட் வரைக்கும் சப்போர்ட்டில் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற வெயிட்னு பார்த்தீங்கன்னா 178 கிராம்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிற சைட்டில் போட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஃபோன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டா வெயிட் நமக்கு அக்யூரேட்டாக தெரியும். ஸோ ஆண்ட்ராய்டோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11 நமக்கு கொடுக்குறாங்க. MIUI சப்போர்ட் 12.5 வெர்ஷனில் நமக்கு இதில் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கும். சிப்செட் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G95 சிப்செட் 12 nm சப்போர்ட்டோட இருக்கு. இந்த ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக GPU பார்த்தீங்கன்னா Mali G76 MC4 இந்த GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கேமிங்க்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மொபைலாக தான் இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 2 சிம் கார்டு ப்ளஸ் மைக்ரோ SD நம்ம தனியாகவே டெடிகேட்டட் ஸ்லாட்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நம்ம 2 சிம்மும் போட்டுக்கலாம். அட் அ டைமில் நம்மளால மெமரி கார்டும் யூஸ் பண்ணி நம்மளால ஃபோன் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ரேம் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 6GB 64க்கான இன்டர்னல் சப்போர்ட் இருக்கு. 6GB 128GB இன்டர்னல் சப்போர்ட் இருக்கு. அண்ட் தென் 8GB 128GBக்கான வேரியண்ட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரேமோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2.2 வரைக்கும் நமக்கு இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4 கேமரா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP சப்போர்ட், செகண்ட் கேமரா 8 MP சப்போர்ட், மற்ற 2 கேமரா 2 MP சப்போர்ட்ல நமக்கு பேக்ல கொடுத்துருக்காங்க. இது கூட LED ஃபிளாஷ், HDR போட்டோ, பேனரோமா எல்லாமே இந்த கேமராவை வச்சு நம்மளால எடுத்துக்க முடியும். வீடியோ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்குமே சப்போர்ட்ல இருக்கு. அண்ட் தென் 180 பிக்சல்ல பார்த்தீங்கன்னா 60 FPS சப்போர்ட் வரைக்கும் நம்மளால இந்த ஃபோனில் நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 13 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வச்சு நம்மளால 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியும். இதில் கொடுத்துருக்கிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாக்கும் இருக்கு. மற்றபடி ரெட்மியில் கொடுக்குற மாதிரி இன்ஃப்ராரெட் சென்சார், சார்ஜிங் போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். நீங்கள் அந்த பவர் பட்டனை வச்சே நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை அது அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்லோமீட்டர் சென்சார் இருக்கு. கைரோஸ்கோபிக் சென்சார் இந்த மொபைல் பில்டினாவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. இது 33 வாட் சார்ஜர் வச்சுட்டு நீங்கள் 51% 0 to 30 மினிட்ஸ்க்குள்ளார நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதை நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஃபோன் 4 டிஃப்ரெண்ட்ஸ் கலரில் கிடைக்குது. தண்டர் பர்பிள், காஸ்மிக் ஒயிட்டு, பிளாக் அண்ட் ப்ளூவில் இந்த ஃபோன் கிடைக்குது. கடைசியாக ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 14,000 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 17,000 வரைக்குமே இந்த Note 11 SE மொபைலுக்கான ப்ரைஸ் வேரியண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பேஸ்ட் ஆன் ரேம் அண்ட் ரோம் வேரியண்ட் நீங்கள் ஒரு 15,000க்குள்ளார நீ வாங்கணும்னா இந்த ஃபோன் இருக்கு. நெக்ஸ்ட் Redmi 9 இருக்கு. போக்கோ பிராண்ட்ல நமக்கு ஃபோன்ஸ் இருக்கு. ரெட்மி நோட்டுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுறதுனா பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா இதே வேரியண்ட்ல ரெட்மிலையும் ஃபோன்ஸ் இருக்கு. இதே சேம் செக்மெண்ட் 14,000லேருந்து நமக்கு அந்த மொபைலும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.